பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் தேடி நம்ம சேனல்ல இருந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல அவினாசி பாளையம் பக்கத்தில் இருக்க குயின்ஸ்லேண்ட். இது எல்லா அமெனிட்டிஸ் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம திருப்பூர்ல ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க குயின்ஸ்லேண்டை விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஸ்விம் கிளப் டைனிங்னு சூப்பரான அம்யூனிட்டிஸோட எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார்ம் லேண்ட் வந்து ஒரு 28 சென்ட்லேருந்து 60 சென்ட் வரைக்கும் நிறைய வெரைட்டியில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. நியர்லி ஒரு 33 ஏக்கரில் வந்து இந்த சைட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தென்னை மரங்கள், 15 ஃப்ரூட் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீஸ் இந்த இடத்துல இருக்குது. இதுவே பெரிய சைட்ஸாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 40 தென்னை மரங்கள், 20க்கும் மேற்பட்ட ஃப்ரூட் ட்ரீஸும் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட், சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குயின்ஸ்லேண்டை விசிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே விசிட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கங்க. நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்கள். நம்ம சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்டு. ஓகே. இது வந்துட்டு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல அவினாசி பாளையம் டு காங்கேயம் ரோட், ஓகே, திருச்சி மெயின் ரோட்னு சொல்லுவாங்க. திருச்சி மெயின் ரோட்ல வந்து ஒரு 750 மீட்டர்ஸ்ல குயின்ஸ்லேண்ட் அப்படிங்கிற நம்ம ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலா வந்து ஒரு 33 ஏக்கரா. இது 33 ஏக்கரா வந்து ஃபுல்லா வந்து நமக்கு ஃபார்ம் ஹவுஸா வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கேடட் கம்யூனிட்டி வித் 24 hours செக்யூரிட்டியோட வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 25+ அம்யூனிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸ்விம்மிங் பூல், ஜிம், யோகா, ஹோம் தியேட்டர். ஹோம் தியேட்டர் பாத்தீங்கன்னா 2 ஸ்கிரீன் இருக்கும் நமக்கு. பிளஸ் வந்துட்டு நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஸ்பா ஏரியா, ஹேர் கட், சலூன், லேடிஸ் தனியா, ஜென்ட்ஸ் தனியா செப்பரேட்டா நமக்கு வந்து இருக்கு. ஓகே. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிக் மேரேஜ் ஹால் இருக்குங்க, ஏசி மேரேஜ் ஹால். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 மெம்பர்ஸ் வந்து அகாமடேட் பண்ற மாதிரி ஒரு மேரேஜ் ஹால் வித் வந்து 10 கெஸ்ட் ரூம்ஸோட இருக்கு நமக்கு. ஓகே. பிளஸ் வந்து இண்டோர் கேம் ஏரியா அப்படின்ட்டு இருக்குங்க. இண்டோர் கேம் ஏரியாவில் வந்து சைல்ட் பிளே ஸ்டேஷன் ஏரியா, இண்டோர் கேம்ல வந்து நம்ம ஜென்ரலா விளையாடுற மாதிரி செஸ், கேரம், பில்லியார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கேம்ஸும், பிளஸ் டேபிள் டென்னிஸ், அவுட்டோர்ல வந்து வாலிபால், ஷட்டில் கார்க், பேட்மிண்டன் அந்த மாதிரி விளையாடுற கேம்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. ஓப்பன் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ற மாதிரி இருந்தா ஓப்பன் ஸ்டேஜ் இருக்கு நமக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா இது எல்லா அம்யூனிட்டிஸ் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல? கண்டிப்பா. சோ இதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுவும் நாங்க வந்து பிளான் பண்றது இல்லைங்க. ஓகே. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுவும் இல்ல, பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இது பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அது எப்படி பிரதர், ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லாம எவ்வளவு இயர்ஸ்க்கு நீங்க இந்த சர்வீஸை கொடுக்க முடியும்? நாங்க லைஃப் லாங்கா வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டோல தான் நம்ம வந்துட்டு என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, நம்ம வந்து ரெவன்யூக்காக மண்டபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிளான் பண்ணிருக்கோம். ஒரு 1500 மெம்பர்ஸ் வந்து அகாமடேட் பண்ற மாதிரி ஒரு மேரேஜ் ஹால். அதோட நம்ம ரெண்ட்டை வச்சுட்டு நமக்கு வந்து 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க. நமக்கு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டினால 24 hours செக்யூரிட்டி இருக்காங்க. பிளஸ் வந்துட்டு நமக்கு அந்த சைட் மெயின்டெனன்ஸ்க்காக கார்டனர் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். பிளஸ் வந்து ரோட வந்து எப்பயுமே கிளீனா வச்சுக்கணும், பிளஸ் சைட்டை கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அந்த பர்சன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக இந்த உள்ள இருக்க ரெவன்யூ எடுத்து நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். அதனாலதான் நாங்க எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜுமே இல்லை அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம குயின்ஸ்லேண்டில் குயின்ஸ் மஹாலில் தான் இருக்கோம். மிகப்பெரிய மஹால்னே சொல்லலாம். ஸோ ஃபுல்லாகவே ஏசியில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஃபே ஹால் தனியாக இருக்குது, தென் டைனிங் ஹால் இருக்குது.
ஸோ இது வந்து இந்த அம்யூனிட்டிஸ் வந்து நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வெளியில் இருக்கவங்களும் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெளியில் இருந்து பண்ணுறவங்களோட ரெவன்யூ வச்சு தான் இதோட ஓவரால் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஃபார்ம் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸுங்கிறது கிடையவே கிடையாது. நார்மலாக ஒரு வில்லா போனாவோ ஒரு அப்பார்ட்மெண்ட் போனாவோ அங்கே ஒரு அசோசியேஷன் இருக்கும், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக அசோசியேஷன் இருக்கும். அதே நேரத்தில் அங்கே வந்து உங்களுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது வந்து நிறையவே இருக்கும். ஒவ்வொரு இயரும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் குயின்ஸ்லாண்டில் உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டில் ஃபார்ம் ஹவுஸில் நீங்கள் இருக்க எல்லா அம்யூனிட்டிஸையும் மோர் தென் 25 அம்யூனிட்டிஸ் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு சூப்பரான இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிஸ் பண்ணணுமா என்ன? ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட ஃபார்ம் லேண்டை புக் பண்ணிக்கோங்க. பொதுவாக வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து பார்த்துருக்கேன். ஒரு ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கேட்டட் கம்யூனிட்டி இது ஒரு புது இனோவேட்டிவாக இருக்கு. கண்டிப்பாங்க. இது எப்படி ப்ரோ இந்த கான்செப்ட்? இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஒரு தோட்டம் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏக்கர்ல 2 ஏக்கர்ல வந்து எங்கேயாவது ஒரு தோட்டம் வாங்கியிருக்கோம்னா நம்ம அங்கே போய் ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டுறதுக்கு மினிமம் ஒரு 20 lakhs 30 lakhs மினிமமான பட்ஜெட். ஒரு 2 BHK கட்டினாலும் ஒரு 50 lakhs வரையும் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பிளஸ் வந்துட்டு நமக்கு முன்னாடி எந்த ஒரு அம்யூனிட்டிஸுமே நமக்கு இருக்காது. நம்ம வந்து தனியா அங்க போய் இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து நமக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு நைட் போய் நம்ம ஃபேமிலியோட தங்கணும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நம்ம அந்த ஏரியா நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். பட் ஆனா நம்ம போய் ஸ்டே பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியாது. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஒண்ணு நம்ம லிவிங் ஹவுஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வெளியே ஊர்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சாட்டர்டே சண்டேஸ் வந்து தங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா. ரெண்டாவது, என்னதான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்பல்சரி. இதுவரை எல்லா பக்கமும் அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. பட் நீங்க ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லாம பண்ணணும்னு சொல்றீங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்டும் ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. ஓகே ப்ரோ, சைட்டை பத்தி சொல்லுங்க. சைட் என்னென்ன சைஸ்ல இருக்கு? ஆக்சுவலா இதுதான் வந்து நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 50 feet ரோடு வந்து நம்ம லே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ரிமைனிங் ஆல் கட் ரோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து 40 feet ரோட்ஸ் மட்டும் தான். நமக்கு அது கம்மியாக வந்து எந்த ரோட்ஸும் நம்ம போடல. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சைட் வந்து ஒவ்வொன்றையும் வந்துட்டு நமக்கு 28 சென்ட்லேருந்து 60 சென்ட் வரையுமே சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட சைட்டோட மினியேச்சர் மாடல். நமக்கு இதில் நான் சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த அம்யூனிட்டிஸ் ஏரியாவில் வந்து நமக்கு வந்துடும். அண்ட் தென் இது வந்து பார்க் ஏரியா. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம சைட் வந்து லே பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து 28 சென்ட்லேருந்து அண்ட் தென் வந்துட்டு நமக்கு 60 cents வரையும் நமக்கு அவைலபிளாக இருக்குது சைட்டு. ஜென்ரலாக பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மாடலில் காமிக்கிறது ஈஸி. அண்ட் தென் வந்துட்டு நமக்கு சைட்டில் காமிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ நம்ம வந்து புக்கிங் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லா அம்யூனிட்டிஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு 90% ஆஃப் ஒர்க் வந்து அம்யூனிட்டிஸ் ஏரியா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்ஸ் அது மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்க செல்வ விநாயகர் டெம்பிளுக்கு ஒரு கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். அது அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா அம்யூனிட்டிஸ் ஃபுல் கம்ப்ளீட் ஆகி ஃபுல்லாக நம்ம குயின்ஸ்லாண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து நான் சொன்ன சைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே வந்து 50 cents. இந்த சைடு வந்து இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு 28 cents வந்து கவர் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் அங்கங்கே வந்து நமக்கு ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால இது கொஞ்சம் ஒரு லக்ஸுரி ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு உள்ளே வந்தீங்கனாலே. இது ரோட் சைட்ஸில் மட்டும் வந்து 1200 மரங்கள் வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா 3 months ஒன்ஸ், அதாவது இப்போ ஜனவரி டு மார்ச் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து கவர் ஆகிற மாதிரி சீசனல் ஃப்ளவர்ஸ் ஒவ்வொரு ட்ரீஸும் வந்து அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருஷத்தில் வந்து 365 நாளுமே வந்துட்டு நமக்கு இந்த மெயின் ரோடுங்கிறது நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா ரோட்ஸுமே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரோட்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி க்ரீனிஸாகவும் ப்ளஸ் வந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்விம்மிங் பூலில் இருக்கும். இது வந்துட்டு ஸ்விம் கிளப் டைனிங் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உள்ளே இருக்க பர்சன்ஸ் வந்து எப்போ வேணாலும் நம்ம ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதாவது பார்ட்டிஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்விம் கிளப் டைனிங் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்விம்மிங் பூல் சொன்ன மாதிரி 100 feet லென்த்தில் வந்து மெயின் பூல் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக சைல்ட் பூல் 2 feet டெப்த்தில் இருக்குது. ப்ளஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஏதாவது பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்காக என்டர்டைன்மெண்ட் பூல் அப்படின்ட்டு தனியாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸு அண்ட் தென் ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ளஸ் வந்து ஓப்பன் ஷவர் ஏரியா
அது எல்லாமே நமக்கு உள்ளேயே இருக்குங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே போனோம்னா நமக்கு வந்து பக்கத்தில் வந்து ஹோட்டல் பில்டிங் அண்ட் தென் வந்து இண்டோர் கேம் ஏரியாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மண்டபம், கெஸ்ட் ரூம்ஸ் இதெல்லாமே வந்து இதுலேருந்து அப்படியே நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம அம்யூனிட்டிஸ் ஏரியாவில் வந்துட்டு ஓப்பன் ஸ்டேஜில் இருக்கும். இது வந்து பேர் ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் மோட், இப்போ உள்ளே இருக்க பர்சன்ஸ் வந்து இங்கே வந்து நமக்கு எதாவது ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும், நியூ இயர் பார்ட்டி, பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணணும்னா நமக்கு இந்த ஓப்பன் ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த ஓப்பன் ஸ்டேஜ் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர் சாண்டில் ஃபில் பண்ணிடுவோம். அண்ட் தென் வந்து அம்யூனிட்டிஸ் ஏரியாவில் வந்துட்டு நமக்கு இது வந்து இண்டோர் கேம் ஏரியா, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இண்டோர் கேம் ஏரியா. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியா அண்ட் தென் வந்து ஹோம் தேட்டர் 2 ஸ்க்ரீன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு, யோகா அது எல்லாமே இந்த அம்யூனிட்டிஸ் ஏரியாவில் வந்து கவர் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோட்டல் பில்டிங். அங்கே தான் வந்துட்டு நமக்கு ஸ்பா, மசாஜ் சென்டர், ப்ளஸ் வந்து ஹேர் கட் ஏரியா, லேடிஸ்க்கு அண்ட் ஜென்ட்ஸ் தனித்தனியாக வந்து ஹேர் கட் ஏரியா எல்லாமே நமக்கு உள்ளே ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து உள்ளே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சின்ன ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஒரு 40 மெம்பர் சீட்டிங் கெப்பாசிட்டியோட ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால். இப்போ நம்ம உள்ளே இருக்க பர்சன்ஸ் எல்லாமே ஹைலி விஐபி பர்சன்ஸாக இருக்கிறதுனால அவங்களோட மேனேஜர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி நம்ம இங்கேயே ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஒரு ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் நம்ம திருப்பூரில் மெயின் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குயின்ஸ்லாண்டை விசிட் பண்ணலாம். ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள், டிஸ்பிளேல அவங்க நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், தென் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள், சைட்டை வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இப்படி ஒரு சைட் வந்து இந்த இடத்துல இருக்குங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.